டேஸ்ட். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கஞ்சி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் கூட ஆயில் தேவைப்படாது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கஞ்சி ரெசிபியை எடுத்துக்கலாம். அதிக அளவு சத்துக்கள் கொண்ட முருங்கைக்கீரை கஞ்சி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, அரை கப் ஜீரக சம்பா அரிசி, அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக தேங்காய்பால், மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசியையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 3 to 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதனோட நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். வெந்தயம், ஜீரகம், இதனோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதனோட நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துருக்கிறேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கஞ்சி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி கேரட் துருவல் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 to 6 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம முதல்லையே தண்ணி நிறைய ஆட் பண்ணோம்னா தண்ணி விசில் வழியாக வெளியேறிடும். அதனால் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூட குறைய சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட மிளகுத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளவுதான். ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு பொருளுமே ரொம்ப எளிமையாக கிடச்சிதுன்னா அதனோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த வகையில் முருங்கைக்கீரையும் ஒன்று தான். ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கிறதுனால அதனுடைய சத்துக்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்களும் இந்த ஆரோக்கியமான கஞ்சி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.